சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வலிகள் நிறைந்த வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. ஒன்றை புரிந்து கொள், வலிகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மாறும். உன் வாழ்க்கையில் வலிகள் நிறைந்து இருந்தால் மகிழ்ச்சி விரைவில் வரும் என்று அர்த்தம். இவ்வார்த்தைகளை நம்பு. எந்த ஒரு துன்பத்திற்கு பின்னாலும் அளவு கடந்த மகிழ்ச்சி காத்திருக்கும். தனியாக போராடுகிறேன் என்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் நீ தனியாக நடக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நீ கூட்டமாக நடக்கும் பொழுது பாதை மாறி செல்ல வாய்ப்புகள் உள்ளது. பாதையை இழக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே நீ தனியாக நடந்து செல்கிறேன் என்று வருத்தப்படவும் வேண்டாம். உன் இலக்கை நீ அடைய போகிறாய் என்று நம்பிக்கையோடு இரு. உன் பார்வை என் மீது விழ வேண்டும். என்னை ஒரு நிமிடம் கண் திறந்து பார் சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என்னுடைய தரிசனத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் கூட அனைவரையும் என் கண்களால் நான் பார்க்கிறேன். அவர்களுடைய பிரார்த்தனைகளை என் செவிகளால் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். என் ஆசீர்வாதங்களில் இருந்து யாரும் விடுபடவில்லை. நான் அனைவரையும் சமமாகவே நடத்துகிறேன். அனைவருமே என் குழந்தைகள் ஆவார். இருக்கையில் சாயப்பாவே எல்லாம் என்று என்னை சரணாகதி அடைந்து சாயப்பா சாயப்பா என்று கண்ணீர் சிந்தும் என்னை நான் பார்க்காமல் போவேனா? காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வரும். அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. என்னை நம்பி உறுதியாக நம்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். தாயாக தந்தையாக நல ஆசானாக என்றும் துணை இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது இத்தனை கவலைகளை உனக்கு எதுக்கு? வாழ்க்கை நினைத்து பயப்படுவதை முதலில் நிறுத்து. பயம் புத்தியை முழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய். நிச்சயமாக உனது இந்த நிலையை மாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். நீ நினைப்பதை நிச்சயம் அடைவாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.